தம்பி கவலையா என்னாச்சு? என்ன ஆச்சு? யாரு என்ன ஆச்சு? கொடாய் கிழிஞ்சு போச்சு. யார வந்தவரு? மகாராஜா. மகாராஜா? ஆமா. என்ன மயிராஜா? என்ன மயிராஜாவா? மகாராஜா ராஜா ராஜா. அவன் ராஜா நான் யாரா? யாரா நீ? நான் இந்த ஊர் ராஜா தான். எப்படி? இந்த பக்கம் இருக்குதா? யாரு இருக்குதா? இந்த பக்கம் காடு காடு. காடு. இந்த பக்கம் காடு இருக்குதா? வீடு நாடா மூதே. அதுக்கு அந்த பக்கம் காடு. அதெல்லாம் என்னதான்? அப்படியா? டேய் என்ன மாதிரி கூட்டார வந்தா நீ? டேய் பெரிய கணக்கார விட்டுறனா? ஓஹோ. டேய் காட்டுக்காரன் கேட்டாங்கன்னா கட்டி போட்டு வதி. டேய் உனக்கு கேள கொலை. ஆமா. என்ன வந்த உடனே இவ்வளவு கோவம் வராரு? என்ன பண்ணியா? டேய் ஓய் அந்த காலத்துல என்னன்னு சாப்பிட்டு தெரியுமா? என்ன சாப்பிட்ட? ஈக்கால் சூப்பு. ஈக்கால் சூப்பு. எறும்பு முட்டை ரோஸ்ட். எறும்பு முட்டை ரோஸ்ட். கொசு குருமா.
கொசு குருமா மூணு கரைச்சு குடிச்சிட்டு நட்ட ரோட்ல கட்டெருமையை கட்டி போட்டு அடிச்சு பரம்பரை பரம்பரை ஏன் கழிச்சு விட்டா கடிச்சிருமா கடிச்சு போடும் அதனால என்ன பத்தி தெரியாது ஏன் சாமானத்தை பத்தி தெரியாது சாமானமா பலசாரி பலம் அவன் சரியான ஆம்பளையா இருந்தா அவங்க அப்பா அம்மா ஒருத்தனை பிறந்திருந்தா இப்ப வர சொல்ற பாக்கலாம் வருவாருனா ஓய் வந்தா எப்படிடா இருக்குனே வந்தா அப்புறம் புலி மாதிரி இருப்பாரு புடிச்சிட்டு நிப்பாரு ஏய் புலிடா என்ன கொட்டை எடுத்து புடியே கொட்டை எடுக்காத புடியே வருவாரு அவர்ட்ட கேளு என்னன்னு தெரியும் ஓய் சொல்லுவே நான் சரியான ரவிடி நீ தானே பயங்கரமான ரவிடி மீசி பாக்கும்போது தெரியுதுலா சத்தியமா தேங்காய் கோலா அதான் செய்வேன் கொலால பண்ண முடியாது போடையில போட்டு பல்லு ரெண்டு கொட்டி வந்த ஒண்ணு கை கால் நடக்குதுடா பேசுறது வாய் வர மாட்டேங்குதுடா அப்படி தப்பா தவற பேசுறா வச்ச வாங்கிட்டு அப்புறம் வாயில இருக்கு அவனுக்கு அப்படி அவங்க வந்தா அமைதியா இருக்குமா அமைதியா பொறுமையா இரு சரி வர சொல்ற பேசுறேன் வராரு பாரு யாரு கேட்டு கேட்டு வர தம்பி தைரியமா நான் இருக்கேன் உன் மேல கை வச்சாருல நான் பாத்து யாரு சரியான ஆம்பளை தான் இப்ப எவன் கை வச்சு பாருங்க முதல்ல யாரு கேட்டு சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் மேல கப்பகாயே காவி கப்பகாயே கோய்தா கோய்தா எவன் புத்து எவன் பெத்த புள்ளையா தெரியல
நான் பின்னால வந்திருக்கேன். எங்க பொச்சுக்கு பின்னாடியா? இல்லையே, நீங்க வந்து செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் நான் தான் வந்திருக்கேன். மந்திரி செத்து விட்டானா? சரி, மன்னனாக எனக்கு என்ன வேலை? வேலை. என் பக்க மந்திரியா? யார்? மந்திரி வெள்ளகாவியர். ஆமாங்க. அவன் பேர் என்ன? திறந்து காட்டுறவன். திறந்து காட்டுறவனா? அதான் சொன்னீங்க. டேய், மூடி நின்றா. சூத்துக்கு நல்லா இருக்கு. மூடி உட்கார்றா. ஆறானது. வெள்ளகாவியர். மன்னன் அடித்தல் அவனை அது சீக்கிரம் அழைத்து வா. வர்றேங்க. ஓ, டேய் நோ. டேய், ஏண்டா? மகாராஜா கூப்பிடுறாரு. யாரு? உன் மகாராஜா. என்ன கூப்பிட்டாரா? ஆமா. என்ன மயிருக்கு என்ன கூப்பிட்டீங்க? அப்படின்னு கேளு. மகாராஜா, நான் மயிரை கூப்பிட்டீங்க. இவன் செத்த சுடுகாடு எங்க இருக்குங்க? சுடுக பக்கத்துல தான் இருக்கு. எரிச்சிடலாங்க. நீங்க மட்டும் என்னங்க சும்மாவா இருக்கிறீங்க? அம்மா கொட்டை ரெண்டு கலந்து விழுந்து பாருங்க கீழே. அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ காரை சொல்லிட்டு அடிக்க. காவி பாவம் 500 ரூபாய் காசுக்கு எவ்வளவு அடிக்கிறாங்க? அவனை அழைத்து வா. வர்றதுக்கு. ஓ, என்ன சொன்னாரு? போய் சொன்னேன். நீ சொன்ன மாதிரி. சரி, அடிக்கலாரா? ஆமா. கட்டி விட்டு அடிச்சிட்டா? ஆமாடா. நான் சொல்ற மாதிரி சொல்றேன். எப்படி? நல்லா கெத்தா சொல்றேன். ஏன் பயப்படுறேன்? அம்மா கட்டிக்கிறான். நல்லா கெத்தாடுறா. வந்து தோணுது வலிக்குது. பார்த்தா அஜித் குமார் மாதிரி இருக்கு. கெத்தாரு. நான் இருந்த அந்த இடத்துல எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? நான் சொல்ற மாதிரி சொன்னேன். எப்படி? நானே ராஜா. என் பிடிக்காம திரும்ப சொல்லு. அப்படி ராஜா, நானே ராஜா, என் பிடிக்க மந்திரி. ஏடா ராஜமானே? ஓய், என்ன பண்ண எல்லாம் கூத்தாடி இருக்கிறான். தலைவர் பின்னாடி மெசேஜ். அம்மா சாமி டே. அப்பா டே. ஐயோ. அக்கா சுடுகாடு எங்கக்கா இருக்கு? போய்டா. போய் செத்து போய்டா. தேர் கட்டுங்க சீக்கிரம். அழைத்து வா. அழைத்து வருகிறேன். அப்ப திமிரு கூதி போதா உனக்கு? டேய், ஓய் கொண்டாடா. என்ன சொன்ன? அடிக்கறானா? அவன புட்டவாயா. டேய், ஓய், தம்பி பயப்படாத. என் கூட பொறுத்துட்டு இவரு பயப்படுறது எனக்கு கேவலமா இருக்கு. நான் சொல்றதா சொல்லு. டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா உங்க அப்பா உங்க அம்மாக்கு நீ ஒருத்தனே பிறந்திருந்தா. நான் போகல. டேய், நீ இல்ல அவனடா. உங்க அப்பா உங்க அம்மாக்கு நீ ஒருத்தனே பிறந்திருந்தா. என் மேல கை வச்சு பாடுற அப்படி சொல்லு. டேய் அண்ணா, எனக்கு சத்தியமா இங்கே பொறச்சிருவாங்கடா. சத்தியமா அதான் நான் எதிர்பார்க்கறேன். அதெல்லாம் விடு. மகாராஜா ஒண்ணு வர சொல்றாரா? அப்படியா? ஆமா. என்ன வர சொல்றா? ஆமா. சரி, அப்ப சொல்றேன். எங்க மந்திரி கல்யாணம் பண்ண 6 மாசம் ஆச்சு. சரி. மந்திரி பொண்டாட்டி 10 மாசம் முழுகாம இருக்குன்னு சொல்லு. அப்படி அது மகாராஜா, மந்திரி கல்யாணம் 6 மாசம் ஆகுதுங்க. என்ன கருமத்தோட குரங்க பெரிய சாமி. டேய், மலையாள படம் பார்க்காதே. யாரும் கேக்குறாங்க. யாரு? சந்துக்குள்ள விட்ட சந்து. சந்துக்குள்ள விட்டு சந்தா. சந்து விட்டு சந்தா. தமிழ் உட்கார்றீங்க. டேய், அழைத்து வா மந்திரி. ஏங்க, மந்திரி கல்யாணம் 6 மாசம் ஆகுது. மந்திரி பொண்ணு 10 மாசம் முழுவதும் இருக்குது. அதனால வர்றது டைம் இல்லைங்களா? 10 காசு முழுகாம இருக்கு. 10 காசு செவுட்டு மகாராஜா. 10 மாதம். 10 மாதம் நிறுவனம் எப்படி இருக்குது? 10 காசு தான் சொன்னாங்க. 10 மாசம். காது கேட்கல உங்களுக்கு. 10 மாசம் தான் சொன்னேன். சரி, 10 மாதம் நிலைவாதி கற்பனையா இருக்கிறார். மன்னன் அழுத்தல் என்று ஏய், அழைத்து அமைச்சர்கள். சரிங்க. அடப்புடுவே. தம்பி, மூடி உட்கார்றா. கவியரசா, தம்பி, அந்த சாட்டைக்கு உன் பொச்சிக்கு ஏகப்பட்ட ஆண்டிப்பா தெரியும். என்ன சொன்னாரு? அண்ணா சொன்னேன். பொண்டாடி பாத்துட்டு சரி. சீக்கிரம் வந்து தொலைடாடி. அண்ணா, எங்க பொண்டாட்டி மாசமா இருக்குதா? ஆமா. இங்க பள்ளி ஜிஹெச்ல போய் சேர்த்து விட்டு வரணும் சொல்லு. அப்படி மகாராஜா. ஏய், என்ன பொண்டாடி மாசமா இருக்குது இல்லைங்களா? ஐயோ, ஐயா. மூடி உட்காராடே. பாவம், எவன் பெத்த பொருளையோ தெரியல. யாரு முன்னாடி மாசமா இருக்கா? மந்திரி பொண்டாட்டிங்க. ஓய், மந்திரி பொண்டாட்டி ஜெகது. ஒட்டு தடவை ஜெகது. சத்தியமா ஜெகது. மன்னடத்தில் நின்று என் பக்கம் வந்து அழைத்து வா. திறமையை பிடித்து தர 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 என்று இழுத்து வா. என்ன கிறுக்கு கூதிக்கு போட தெரியும் ரெண்டு பேருக்கு. ஏங்க போன என்ன சொன்னாருன்னா அவர் முன்னாடி மாசமா இருக்கு இல்ல, அதனால பள்ளிப்பட ஜிஹெச் போயிட்டு சேர்த்து விட்டு ஓடு வராருங்களாவோ. அட்மிஷன். யூ நோ இங்கிலீஷ்? உன்னுடைய நடவடிக்கை சரியில்லையே. என்ன பண்றது? தாங்கள் வந்தால் அப்படிதான் இருக்கிறது. அங்க மன்னன் அழைத்த நின்று வீரநாடை வெற்றி அடை மட்டும் வரத்துள். மன்னன் அழைத்து நின்று அழைத்து வருகிறது.
என்ன உயிரோட இருக்கியா? சீக்கிரம் போயிடுவேன். என்ன சொன்னாரு? போய் முன்னாடி சேர்த்துட்டு சீக்கிரம் வருவியா? ஆமா ஆனா இங்க ஈரோடு ஜிஹெச்ல போய் சேர்த்துட்டு ஈரோடு இல்லடா பள்ளிப்பள்ளி மாத்திட்டா. பள்ளிப்பள்ளி ஜிஹெச் சேர்த்து நேரா போனா. சரி. பள்ளிப்பள்ளி ஜிஹெச்சுக்கு போனா 2 பெட் எடுத்து. 2 பெட். ஆமா. சரி. ஒரு பெட்ல மந்திரியும் இன்னொரு பெட்ல மந்திரி பொண்டாட்டியும். சொல்ல புரியுதா இல்லையா? மந்திரினா முக்க முக்க மந்திரி பொண்டாட்டி குழந்தை பெக்க பெக்க அது மகாராஜா நாக்கு போட்டு நக்க. மகாராஜா இது பள்ளிப்பாளை ஜிஹெச் போனதுமே 2 பெட் எடுக்கிறாரு. அப்படி பள்ளிப்பாளை ஜிஹெச் போனா என்னடா சொன்ன ஒண்ணுமே புரியல. பள்ளிப்பாளை ஜிஹெச் போய் 2 பெட் எடுக்கிறாருங்க. 2 பெட் தான். 2 மெண்டல் கேரட். 2 பெட். சரி. ஒரு பெட்ல மந்திரி படுக்க, ஒரு பெட்ல மந்திரி பொண்டாட்டி படுக்க, ஒரு பெட்ல மந்திரி முக்க, ஒரு பெட்ல மந்திரி பொண்டாட்டி பெக்கவ. அந்த மகாராஜா 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 அவரு பூஜை பண்ணி உட்கார வேண்டாம். உங்களுக்கு என்ன வேலை? ஊதியாட்டம் சொல் சொல் அந்த மகாராஜா அடிக்க நக்க. பொறுமையா கேளுங்க. அழகா கேட்டு வா. கேட்டு வரீங்க. கொன்னவாய் கூதிய நீ ஏண்டா எவ்வளவு டீசன்ட்டா சொன்ன? எப்படா சொன்ன? நானும் அப்படியே 2 பெட் எடுத்த. 2 பெட் எடுத்த. ஒரு பெட்ல மந்திரியும் மந்திரியும் இன்னொரு பெட்ல மந்திரி பொண்டாட்டியும். பொண்டாட்டியும் பொண்டாட்டியும் மந்திரினா முக்க. மந்திரி நீ முக்க. நல்லா தெளிவா கேட்கணும். இது அழகா போய் சொல்லணும். மந்திரினா முக்க மந்திரி நீ முக்க. மந்திரி பொண்டாட்டி குழந்தை பெக்க. மந்திரி பொண்டாட்டி குழந்தை பெக்க அது மகாராஜா நாக்கு போட்டு நக்க. அப்படி மகாராஜா அப்படி சொல்றாங்க. நீ போயிருவ. காவி அடியே காவி. ஏய் காளியா போவறிறது மகாராஜாவிற்கு. போவையா? போக மாட்டேங்க. சத்தியமா போக மாட்டேன். அடிச்சினா மறுபடியும் போவேன். என்ன சொன்னார்? இங்க பள்ளிப்பாளைய போனதுமே 2 பெட். ஒரு பெட்ல மந்திரி பொண்டாட்டி படுக்க. மண்டை போட்டானா? எப்படி மண்டை போட்ட? மண்டை போட்டானா? பைத்தியக்கார எலியோ. ஏய் ஓ என்னன்னு கேளு. மண்டை போட்டா. எப்படி மண்டை போட்ட? கேர கூடி. சுரரு மண்டை போட்டா. சொல்றா. டேய் ஓய் மந்திரி முக்க. கேர கூடி சொல்லுங்க நான் செத்து போயிடுவேடா. ஏய் டீசன் டேய். மந்திரி முக்க. மந்திரி பொண்டாட்டி குழந்தை பெக்க. அது மகாராஜா மண்டி போட்டு நக்க. மகாராஜா ஒரு பெட்ல மந்திரி முக்க. காவி விடியும் மந்திரி முக்க ஒரு பெட்ல. மந்திரி முக்கு ஒரு பெட். ஏய் மந்திரி டேய் கொண்டலாய் குடியாட குத்து வரீங்க. யாரைய மார்க்க வாங்குறீங்க? மந்திரி முக்கு ஒரு பெட்டியா? மந்திரி எங்கடா முக்கு போய் முக்குறா? அடா அங்க போனவே எல்லாம் மறந்து போயிருந்தா. மூஞ்சி பாத்து பேசாதடா. வேற எதை பாத்து பேச? டேய் வேற பாத்து பேசு. வேற பாத்து கலாவிடா. சரி மந்திரி முக்கு பாரு. நான் அந்த இடத்துல எப்படி பேச தெரியுமா? எப்படி பயங்கரமா பேசுவேன். இவன் பேசுறான். யாரா பயப்படுறா? ஏய் பேசுங்க. கூதியா இருடா. நீ யாரா நீ? நான் மந்திரி பின்ன அவங்க தம்பிங்க. டீசனா பேசு. எதுக்கு பயப்படுறா? மந்திரி முக்க. மந்திரி பொண்டாட்டி குழந்தை பெக்க. அது மகாராஜா பாக்கு போட்டு நக்க. அவ்வளவு. மந்திரி முக்க. மந்திரி பொண்டாட்டி பெக்க. மேல யாரு? மேல யாரு இருக்கா? யாரும் இல்லைங்க. மேல பரதா இருக்கு சொல்றான். மந்திரி முக்க. ஆய்பத்து. தெளிவா சொல்லுங்க. தெளிவாக சொல்லு. 2 பேருக்கு இருக்குதுங்க மொத்தம். என்ன பைத்தியமால நடிக்கிறான் அவன். வா என்னடா நெப்பு கூட சொல்லு. ஏங்க ஒரு பெட்ல மந்திரி முக்க. மந்திரி போட்ட நோ குழந்தை பெக்க. மகாராஜா தம்பி ஒரு பெட்ல மந்திரி முக்க. இன்னொரு பெட்ல குழந்தை பெக்க. அத மகாராஜா மண்டியை போட்டு எத்தனை இடத்துல நீ வச்சிருக்க? படிங்க வாங்க. தைரியம் வந்து அடிங்க. ஏய் அண்ணா சப்றோம். பாரா. ஓ அழைத்து வாவனை. ஓ தம்பி வேணும். நான் ஆட்டோக்காரன் பாடல் மட்டும் பாட சொல். ஓ என்ன சொன்னாரு? அண்ணா முடியல. அத என்ன பண்ற? நீ ஆடல் பாடலோட மூடிட்டு வாடா.
அண்ணா கிட்ட மூடிட்டு வாடான்னு சொல்றேன். அண்ணா தலையில் துண்டு போரு. ஐயோ மகாராஜா போனவன் நெஞ்சு சுட்டு. ஐயோ மகாராஜா உங்க மந்திரி செத்து போட்டு சொல்லுங்க. ஐயோ மகாராஜா ஐயோ ஐயோ ஏன்டா கழுவுற மந்திரி செத்து போயிட்டாரு. உடல் எடுத்து வா. உடல் நல்ல 2 கிலோ 1 கிலோ பாடி பணத்து கேக்குறானா? அவர் பாடி கேக்குறாருன்னா கடையில் விற்கிறது போய் வாங்கி கொடுவோம். லேடிஸ் பாடில உள்பாடி வெளிப்பாடி எனக்கு. உள்பாடியா வெளிப்பாடியா? ஏய் ஓய் அவன் உடலை எடுத்து வா. உடல் நாட்டிலே வைத்து நல்லடக்கம் செய்யலாம். சரிங்க. ஓ அட சதாசிவா என்ன சொன்னாரு? ஒரு பணத்து கேக்குறாரு. அது அனாதை போன நினைச்சு இந்த ஊருக்காரங்கள கோமாரி வந்த இடத்துல செத்து போயிட்டா அப்படின்னு அனாதை போன நினைச்சு இந்த ஊருக்காரங்களை எரிச்சு விட்டாரு சொல்லிட்டு. அப்படி அப்படி சொல்லுங்க மகாராஜா. அனாதை போனானே ஊருக்காரங்க சொல்லி எரிச்சிட்டாங்க மகாராஜா. எரிச்சறதுல சாம்பல் இருக்குல சாம்பல் அதை எடுத்து போட்டு வாடா. பல்லு விளக்கு கேட்பானா? டேய் அண்ணா சாம்பல் கேக்குறாரு. சாம்பலா சாம்பல்டா டேய். சாம்பாரா அது அங்க இருக்கு. ஐயோ சாம்பல்டா டேய். சாம்பலா அது மழை வந்து மழையெல்லாம் அடிச்சிட்டு போயிடுன்னு சொல்லிடு. மகாராஜா மழை வந்து சாம்பல் அடிச்சு போயிடுங்க. சாம்பல் போன இடத்துல அருவம் புல்லு வளர்த்திருக்கு. ஆமா அருவம் புல்லு. அருவம் புல்லு. முடியுமா? முடியிட்டு வரணும். டேய் அருவம் புல் கேக்குறாரு. அருவம் புல்லா? ஆமா அது மாடு மேய்ச்சி புடிச்சுன்னு சொல்லிடுறான். மகாராஜா அது மாடு மேய்ச்சிட்டு அருவம் புல்ல. மாட்டை பிடிச்சு வாடா. மாட்டை பிடிச்சு வாடா. மாடா? ஆமா மாடு கசாப்பு போட்டான்னு சொல்லிடு. மகாராஜா மாட்டை கசா போட்டாங்களா? சரி இதெல்லாம் யார் சொன்னா? உங்க மந்திரி தான். மூடியே ஆட்ட பாட்ட கூட அண்ணா அழகா இருக்கிற கூதிய முடிச்சு வந்து சேர்றான். விளக்கு கல்யாணம் அந்த செல்லாதேரி கூட்டமெல்லாம் ஊர்கோலம் அந்த நடுக்கடலில் நடக்கிற திருமணம் இந்த அசரு காலக்கெல்லாம் குமாரம். ஓ கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் இந்த திருமணத்தை நடத்த வைக்கும் திருத்தமாறு அண்ணனோ இந்த மணமக்களை வாழ்த்த வந்த பெரிய மனசை யாருங்கோ ராஜா மொடானுங்கோ. ரஜினி பாடல் ஆட்டோக்கார சூப்பரான பாட்டு வச்சிருக்கேன். அந்த பாட்டு பாடுற இன்னொரு பாட்டு பாடுங்க. அத பாடு. பாட்டு கேளுங்க நல்லா இருக்கு. பாடு. தேவுடா தேவுடா ஏழுமாலா தேவுடா தூருடா தூருடா எந்த பக்க தூருடா வெங்காயம் உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்ட தீட்டுடா தீட்டு வெங்காயம் உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்ட தீட்டுடா சபாஸ் சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாரே கொஞ்சம் வரும் நம்ம வந்தேனே. தேவுடா தேவுடா ஏழுமாலா தேவுடா தூருடா தூருடா எங்க பட்ட தூருடா வெங்காயம் உள்ளங்கள் வைரங்கள் நீ கொஞ்சம் உருடா. யார ஊன் பாக்குறது நானா? நீங்க கொஞ்சம் நோட்டு பாருன்னு சொன்னீங்க. அந்த பாடல் ஆட்டோக்காரன் பாடியதான் நான் ஆமா ஆடியதான் ஆட்டோக்கார ஆட்டோக்கார நாடு நெருக்கக்கார நியாயமுள்ள ரேட்டுக்கார நல்லா பாடு பாட்டுக்கார ஜாதி பெருக்க நாட்டுக்கார கம்பெடுத்த வேட்டக்கார பெரியவங்க உறவக்கார எனக்கு முள்ள மனசுக்காரனா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரனா நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரனா அஜிக்கு நின்னா அஜிக்குப்பா கும்கி என்ன கும்குப்பா அம்மா தாய்மாரே ஆபத்து விட மாட்டேன் கொயிலே கொயில் மடையோ பட்டேன்னு சொல்ல மாட்டேன் அனங்க பசி எடுத்தா பலகாரா
பாடு. பிரவசத்துக்கு இலவசம். பிரசவத்துக்கு இலவசமா தான் பாடி இருக்காரு. இவன பிரவத்துக்கு இலவசமாங்க. செக்கவாய் சாமி வாய். ஆயடி. கொண்டு பத்தி விட ஜாக்கிரதை. ஏன்டா சாமி பாட மாட்டேன். நாட்டுக்கார மகாநாடு. நீர்வள ஜனவள பயிர்வள வந்து நீட்டாண்ட ஒரு புண்ணிய பூமி. நம் நாட்டின் பேர் என்ன? வண்ணாபாறை செங்காடுங்க. வண்ணாபாறை அது கூட தெரிய வேண்டாம். மயிறு கூத்தாடுறது. வண்ணாபாறை செங்காடு. ஆமா. அப்படி சொல்லப்பட்ட நமது ஊர் பொதுமக்கள் அனைவரும் கொண்டு வட்டு. என்ன கோயில் இதுங்களா? இது விநாயகர் கோயிலுங்க. விநாயகர். ஆமா. தொந்தி கணபதிங்க. தொந்தி கணபதி. ஆமாடா. முந்தி பிறந்தவர். ஆமாடா. ஐகரன் சொல்லப்பட்ட சரிங்க ஐயா. விநாயகர் திருவிழாவை பெரும் திருவிழாவை கொண்டாடி கூட்டாடி மகளிட்டு சக்கரவர்த்தி சாதவளித்து இன்று நாடகம் வைத்தார். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? அருமையான நாடகம். என்ன? கலந்தார் சிறை. கலந்தாரி சிறை. உண்மைதாங்க. இந்த நாடகத்திலே சொல்லி வருகிறது. கை கட்டி வாய் வச்சு வருகிறது. ஈரோடு ஈரோடு அடக்கு பாரு. ஈரோடு படிச்சிருக்கியா? படிச்சிருக்க. போர்டு படிப்பியா? போராட்ட படிப்பேன். போராட்டம் இல்லடா, அந்த போர்டு படி. ஈரோடு கலைமகள் நாடக சபா. ஆமா. கிராமிய கலை தெருக்கூத்து. தெருக்கூத்து. அடுக்குப்பாறை. அடுக்குப்பாறை. வாத்தியார். உயர்திரு வாத்தியார். பி மணி. மணி. நிர்வாகம். செந்தில் கவி. ஆமா. தெருக்கூத்தாருங்க. அந்த ஈரோடுக்காரங்களா? ஆமா. உங்களுக்கு தான் கொண்டு போய் விடணும். எதுல? இல்ல 3 நைட்டு கூத்து விடணும். அப்படி? ஆமா. கூத்து நல்லா ஆடுறீங்க. எப்படி அருமையா ஆடுனாரா? பொண்ணு வேஷம் எத்தனை பேர் இருக்காங்க? ஆண் வேஷம் எத்தனை பேர் இருக்காங்க? பொண்ணு வேஷம் 4 பேர் இருக்காங்களா? ஆமா. கூப்பிட்ட வருவாங்களா? எதுக்குடா? தப்பா நிக்காதா? இல்ல கூத்து கூப்பிட்ட வருவாங்களா? கூத்து கூப்பிட்டா எல்லாரும் வருவாங்க. ஆமா. பொண்ணுங்க அழகா இருப்பாங்களா? அழகுனா அழகு மதிக்க முடியாது. முதல்ல பொண்ணுங்க பார்த்துட்டு நாடகம் விடுவோம். அப்படி ரொம்ப பெரிய அப்படி அன்பு அன்பு பாசம். சம்பளம் எவ்வளவு வாங்குவீங்க? சம்பளம் எங்க வாதியார் தான் பேசுவாரு. அது அவர்கிட்ட பேசிக்காங்க நீங்க. சரி சம்பளம் எவ்வளவு வாங்கிக்க. ஒரு 3 நைட்டு கூத்தாடணும். 3 நைட்டு ஆடி போடலாமே. அமர்க்கலாமா? அப்படியே தம்பி அது பொண்ணு வேஷம் மறந்துடாது. மறக்க மாட்டோம். எங்களுக்கு மெயினா அவங்கதான். மெயினா அவங்க வச்சு நாங்க தொழில் பண்றோம். என்ன தொழில்? லாட்ஜ் கட்டுறீங்களா? கூத்தாடுறா. ஆனா கூத்து தொழில். அப்படி? ஆமா. பொண்ணு ஒவ்வொரு பொண்ணு இல்ல நடிகை மாதிரி மதிக்க முடியாது. சொல்லாத கீழே இறங்குற தண்ணி ஜல்லுன்னு இறங்குது மனசு மனசு. அப்படி தம்பி உன்னை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. சரி 3 நைட்டு கூத்தாடுன என்ன பிடிச்சு போச்சா? இல்ல உங்க செட்டு பிடிச்சு போச்சு. அப்படி மத்தாலக்காரர் நல்லா இருக்காரு. குரல் நல்லா இருக்கு. பொட்டிக்கார் நல்லா இருக்காரு. மேலத்தால அருமையா இருக்கு. அப்படி இருக்கும். செட்டு சூப்பரா இருக்கு. எல்லாம் அப்படிதானா? ஆனா விடிய விடிய பார்த்தது என்ன தெரியும்? வட்டாரத்துல கேட்டு பாரு. அடுக்கு பாரு மணி வச்சர் செட் எப்படின்னு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. எங்க ஊர்ல கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு? சங்கீரி, ராசிபுரம், திருச்செங்கோடு, எடப்பாடி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம கலைமகள் நாடக சபை சூப்பரா பேர் வாங்கிருக்காங்க. ஆமா இருந்தாரு பார்த்தாரு. மணிவாதியார் தானா? ஆமா ஆமா. தம்பி பாத்துறியா அவரை பார்த்தது இல்லையா? அவரை உட்கார்ந்து பாருங்க. நீங்களா? அவர்கிட்ட தான் பேச. நீ போட
வாங்க வாங்க. என்ன வேணும்? நீங்க தான் வாத்தியாருங்களா? ஆமா ஆமா, உங்களை தேடி தான் வந்தேங்க. என்னப்பா? இல்ல கூத்து கொடுக்கலாம். என்ன என்னைக்கு? அப்படி கேளுங்க. 33ஆம் தேதிங்க. எந்த மாசம்? 33. ஆடி மாசம். என்னைக்கு 33 வந்திருக்குது? அல்லங்க 3ஆவது மாசத்துல 3ஆம் தேதி ஆடணுங்க. ஓ அடுத்த மாசம் 3ஆம் தேதி ஆடணுங்க. ஓ இந்த மாசத்துல ஒரு 30, அடுத்த மாசம் ஒரு 3. மொத்தம் 33. மொத்தமா கணக்கு. ஆமாங்க. ஆமா. கவலைப்படாதப்பா, இன்னைக்கு கூத்து பாரு. சரிங்க. அப்புறம் பேசிக்கலாம். சம்பளம் நீங்க ஏறி கேளுங்க. சரி. சம்பளம் எவ்வளவு வேணும் கொடுப்பேன் நான். சரிப்பா. சரிங்களா? விடிவின்னா கூத்து பாருங்க. விடிச்சு உடனே உங்க சூத்துல கத்தல பாக்க வச்சாங்க. யார் சூத்துறா? இல்ல அவங்க கையில. இன்றைய தினம் நாம் நடத்தக்கூடிய நாடகம் கலந்தாரி சிறை. ஓ கலந்தாரி சிறை. இந்த நாடகத்தை பாரு. சரிங்க. அப்புறம் பேசிக்கலாம். அப்படியே மன்னர் என் நாடு என்ன? நாடு என்ன, நகரம் என்ன சுவாமி? 56 நாடு. 56 நாடுங்க. 56 நாட்டுக்கும் பேரரசன் பெரியரசன் பேரரசன் பெரியரசன் யாருக்கும் சிரமராவணி வேந்தன் சிறை வழங்க மாட்டீங்க யாருக்குமே. ஆமா 56 நாட்டுக்கு பேரரசன் பெரியரசன் என் பெயரோ பண்ண துரியோதன மாமன்னன் தெரியாத மன்னன் சொன்னீங்க. மாமனார் இல்லைங்க, மாமன்னன் தெரியாத மன்னன் தங்களுடைய பேருங்க. ஆமா மாமன்னன் தெரியாத மன்னன் நீங்க இருந்தாலும் மாமனார் சதாசிவங்கிற இல்லைங்க, மாமனார் ரெண்டு மாமனார் பேரு. அக்கா போகாத பக்கம் அடிக்குதுக்கா. பெற்றெடுத்த தாயார் யாருங்க? தந்தையார் யார் அப்பா அம்மா யார் சாமி? எப்படி பிறந்தேன்? எப்படி யாரால் பிறந்தேன்? அப்பா அம்மா தாங்கள் பேர் மாமன்னன் திரியோத மன்னன் சொன்னீங்க. திரியோத மன்னனாக நீங்க இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாருங்க? அப்பா அம்மா யாருங்க? நீ சரியாக எத்தனை பேர் பிறந்தீங்க? யாருங்க? என்ன சத்தம்? இல்ல ஒண்ணு இல்லைங்க. அக்கா 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 உட்காருங்க. எங்க போறீங்க? எல்லாம் சாணி போறது போறாங்க வாசலுக்கு. காந்தாரி அம்மா தாய். தாய் பேர் காந்தாரிங்க. ஆமா. தந்தை யாரோ? திருநாட்டிய மகாரிஷி. திருநாட்டு மகாரிஷிங்க. ஆமா. சரிங்க. இந்த காந்தாருக்கும் இந்த திருநாட்டு மன்னனுக்கும் நீங்க சரியாக எத்தனை பேர் பிறந்தீங்க? எத்தனை பேர் பிறந்தோம்? ஆமா சார். என்னடா சத்தம்? என்ன தொலைச்சிட்டாங்க? என்னக்கா என்ன தொலைச்சிட்டீங்க? ஒண்ணுமே ஒன்றா இரண்டா பத்தா இருபதா சரியாக என் கூட பிறந்து வருவதோ அண்ணா தமிழ் நாங்கள் 100 பேர் வருதோ.
சாமி சின்ன சந்தேகம் தப்பா யாரும் நினைக்க வேண்டாங்க. யார் தப்பா நினைக்க வேண்டாங்க. இந்த காலத்துல 1 2 பெக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது கத்தி போடுறாங்க, ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. உங்க அம்மா 100 பேர் பெத்தாங்க சொன்னீங்களே, வாரத்துக்கு 1 பெத்தாங்களாம், இல்ல மாசத்துக்கு 1 பெத்தாங்களாம், இல்ல ஒரு நாளைக்கு 1 பெத்தாங்களாம், இல்ல உங்க வீட்டுல சனி மூலம் உட்காந்துட்டு ஒவ்வொன்றும் புடிக்கி போட்டாங்களாம். அப்பா நினைக்காங்க எப்படி 100 பேர் பெத்தாங்க. ஆண்டாருக்கும் திருநாட்டிற்கும் பெரியார் அண்ணதுக்காக 100 பேர் பிறந்து வளர்ந்து வாழ்வதைதோ எங்களுக்கு பகையாளிகள் யார்? பகையாளிகளா? உங்களுக்கு எதிரிங்களா? இந்த கௌரவருக்கு பகையாளி இருக்கிறார். நாய் இல்லைங்க, நீங்க வேற நாய் சத்தியமே இல்லைங்க. எங்க அம்மா கெடாரி மாதிரி சத்தியமே நான் இல்லைங்க. என்ன பிராடு எந்த வாரம் இல்ல எனக்கு எதிராளுங்க, எனக்கு இருக்காங்க. என்ன யாரு? ஒன்னு குழுவுக்காரங்க, ஒன்னு கந்துக்காரங்க. ஏன் என்ன உனக்கு கந்து கொடுத்த பாவமா? இல்ல சார், கந்து வாங்கி 5 வருஷம் ஆச்சுங்க, ஒரு வாரம் கூட கட்டலுங்க, அதனால எதிரிங்க அவங்க. எனக்கு கந்து வாங்கி கட்டலினா அப்புறம் எதிரி, அவங்க கந்து கொடுத்தவங்க எதிரியா? இந்த குழுவுக்காரங்க எனக்கு எதிரிதாங்க. ஏன் குழுவுக்காரங்க ஏன் எதிரி? ஒரு 50,000 ரூபாய் குழு வாங்குறங்க, சரி, இன்னும் ஒரு மாசம் கூட கட்டலைங்க, அதனால அவங்களுக்கு எதிரிங்க. உங்களுக்கு எதிரி சொல்றீங்களே, உங்களுக்கு எதிரி யாருங்க? காவலா, என்னுடைய சித்தப்ப மக்களாகிய 5 வந்த பாண்டவர்கள் எனக்கு எதிரி. அவர்களுக்கும் நமது கலைக்குழு சார்பாக பணிவான வணக்கம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். யார் எனக்கு எதிரி? யாருங்க? சித்தப்பலக்காகிய பாண்டவத்தன மகாராஜாக்கும் குந்தமாதேவி மந்தாதேவிக்கு பிறந்து 5 பஞ்ச பாண்டவர்கள் எனக்கு எதிரி. அவங்களும் வாயில எதிரி எதிரி சொல்றீங்களே, அவங்க யாரு நீங்க யாருங்க? முதல்ல சித்தப்ப மக்கள் பெரியப்ப மக்கள். நீங்க சித்தப்ப வீட்டு பசங்க, அவங்க பெரிய வீட்டு பசங்க சொல்றீங்களே, உங்களுக்குள்ள இந்த ஒரே ரத்தம், ஒரே ரத்தம், உடன் பங்காளிகள், உடன் பங்காளிகள் சொல்றீங்களே, உங்களுக்குள்ள இந்த போட்டி பொறாம எப்படி வந்துச்சுங்க? பகை எப்படி வந்துச்சுங்க? ஆமா, கேக்குறது தப்பா இருக்கு. காட்டு காட்டுதா வாய்ப்பாரு எப்படி நாம குஞ்சு மாதிரி கேடு கட்டு அழியக்கூடிய நாடு நகரம் 38 மணல் வரை, கத்தியமனை வரை யாருங்க? அந்த பாண்டவர்களுக்கு அடிமையானார். யாரு பாண்டவருங்க? அனைத்தும் பகலில் தொத்து பாண்டவர் அடிமையானார். அடிமையாகி இப்பொழுது சீரம் சிறப்போடு, சீரம் சிறப்போடு சிங்காரமணியோடு நாங்கள் வாழ்ந்து வந்தாலுமே, என்ன செய்தாலுமே இந்த பாண்டவர் மட்டும் கொல்ல முடியலையே, அடிக்க முடியலையே. பாண்டவர் சக்கரவர்த்தி தேவையானது கலந்து கொண்டே போகிறது. என்னுடைய தேனையானது கொஞ்சம் கொஞ்சமாக தகவலாய் கொண்டிருக்கிறது. என்ன சார் பண்ணலாம்? தெரியவில்லை, ஏதென்று தெரியவில்லை. அதனாலே பாண்டவருடைய தேனை அழிக்க வேண்டும். அடிய முளையும் பகிரை முளையிலே கிள்ளணுங்க. முளையில கிள்ளணுங்க. முளையிலே கிள்ளுன்ற பைத்தியம். பாண்டவர் அழிக்க வேண்டும். சரிங்க. பாண்டவர் அக்கனுடைய தேனையானது வளர விடக்கூடாது. அடியோடு கருவளிக்க வேண்டும். இந்த துரியோதனே ஆட்சி செய்ய வேண்டும். அரமனையிலே என் மனைவி இருக்கிறார். கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? எனக்கு கல்யாணம், நீ மூஞ்சி எப்படி போகுது? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கொண்டாடி பாருங்க, நம்ம கொண்டாடியா இருக்கு. பேரும் தருவாள் பெருந்தருவாள், வேண்டும் தருவாள் பெருந்துறீங்களா? நம்ம கொண்டாடி நல்லா இருக்காங்க. பெருந்தருவாள் நம்ம கொண்டாடி யாரும் சொல்றீங்க? சொல்லாதாங்க, நீங்க சொல்லுங்க. யார சொன்ன? நம்ம கொண்டாடி அங்க இருக்குங்க. இவனாலதான் ஊரை விட்டு நான் காலி பண்றேன். நீங்க சொல்லுங்க. அழைத்துவா என் மனைவியை. சரிங்க, புறப்படு. இப்ப 60 உட்காருங்க.